அப்படித்தானே உனக்கு கோபம், அடக்க முடியாத கோபம். பொறுமையாயிரு தட்டி படிச்சு சொன்ன இருக்க முடியாது உன்னால. தின்றுட்டு உடம்பு திமிர் எடுத்தாலேதா சொல்லுடா. அவர் என் அண்ணன்டா, உன் பெரியப்பா. அத மறந்துட்டியா நீனு? சும்மாவே பாண்டியன் குடும்பம் தலகால் புரியாம ஆடுவானோ? இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க. அவன் புண்ணி எப்பறம் தலை முடிஞ்சு நிக்க முடியும்? அவன் புண்ணி நான் தலை முடிஞ்சு நிக்கணும். இதான் வாசையா? அந்த குடும்பத்தில் இருக்கல என்ன கேவலமா பேச இதான் வாசையா? சொல்லுடா. அவன் பசங்க கையில மட்டும் நீ கிடைச்சன்னு வச்சுக்க, உரிச்சு எடுத்துருவானோ தெரியல. ஏற்கனவே எல்லா பசங்களும் மேல காண்டில் அலைஞ்சிட்டு இருக்கானோ, ஏதாவது காரணம் கிடைக்குமான்னு. இது மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்க, கஞ்சிதான்டா. தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. போலீஸ் வந்ததை நான் பார்த்தப்பா. பெரியப்பாவை அவங்க பார்த்தாங்களா? பார்க்காம போலீஸ் வந்து வேற என்ன பண்ணுவாங்க? பார்க்க முடியல வாங்கிட்டாங்கடே. நான் தான் எல்லாமே பண்ணேன்னு பெரியப்பா சொல்லிட்டாரா? எப்படி சொல்லாம இருப்பாரு? பக்கத்துல தான் கதிர் இருந்தால நடந்த உண்மையெல்லாம் தெரியல, எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. ஏற்கனவே உன்னை அவருக்கு பிடிக்காது. இதுல அவரு ஆசை மருமக. அவன் மேல கொலகார பட்டம் கட்டி விட்டுட்டு அவனை லாக்கப்ல வேற கொண்டு உட்கார வச்சுட்டோம். ரொம்ப ஆணித்தனம். அவன் தான் பண்ணான்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவனை மாட்டி விட்டா உன்னை சும்மா விடுறேன்னு நினைக்கிறியா? சொல்றா. ஐயோ, அப்ப என் நிலைமை அவ்வளவுதானா? நான் ஜெயிலுக்கு போயிடுவேனா? தப்பு பண்ணில போ. ஏற்கனவே உடம்பு சரியில்லாத மனுஷன், அவரப்ப இப்படி பண்ணி வச்சிருக்கேடா. எங்க போற? பண்றத பண்ணிட்டு எங்க போற? தெரியலப்பா. நான் எங்கேயாவது போயிடுறேன்ப்பா. என்னால ஜெயிலெல்லாம் போய் உட்கார முடியாதுப்பா. ஏண்டா தப்பு பண்ற பிறந்த தைரியம் எங்கடா போச்சு? அப்பா, தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. அழுவாதா? கன்றாவியா இருக்கு அழுவுறத பார்த்தா. எத்தா நீன ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். அப்பா, எதிர்பார்க்காம நடந்த சம்பவம் தான். எனக்கு கம்ப்ளைண்ட் விருப்பம் எங்க அண்ணன் சொல்லிட்டாரா? ஏதோ நல்ல நேரம். எங்க அண்ணன் பெரிய மனசு, நீ தப்பிச்சிட்ட. அண்ணன் மட்டும் கோவத்தில் வச்ச முடிவு எடுத்து வச்சுக்க, வாழ்க்கை ஃபுல்லா களிதான். ஏண்டா எனக்கு வரிஞ்சு கட்டிட்டு போய் சண்டை போட தெரியாது? கதிர் ஏதோ பண்றான், அவன் 10 லட்சம் ரூபாய் மாத்திருக்கான், எல்லாமே எனக்கு தெரியும்டா. நான் ஏன் பொறுமையா இருந்தான்? அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு அமைதியா இருந்தான். ஆனா நீ கட்டி என்னையும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்து எல்லாத்தையும் இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருப்பிய. பேசாதா? தெரியாம பண்ணிட்டப்பா. ஏண்டா சின்ன குழந்தை நீ எறும்பாடு மேலே வளர்ந்துருக்குல்ல, நல்லா 3 வேளையும் திண்டு இல்ல. ஆத்திரக்காண்டுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல என் அண்ணனை சாகடிக்க பார்த்தது மட்டும் இல்லாம நீனும் ஜெயிலுக்கு போயிட்டு என்னையும் உங்க அம்மாவின் நிம்மதி இல்லாம பண்ணி கோர்ட்டு கேஸ்னு வாழ்நாள் ஃபுல்லா ஏண்டா எங்களையும் கஷ்டப்படுத்திருப்பேடா. அப்படியே பெற்று தொலைச்சிட்ட தலையெழுத்து. இதுக்கு மேல ஏதாவது விஷயத்துல மாட்டேன்னு வச்சுக்க, போலீஸ்ல நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். பாலை சுருக்கி வச்சுக்கிட்டு, புரியுதா? இவனை பெற்றதுக்கு இன்னும் என்னென்ன கேவலத்தெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. புத்தி கெட்டவன
ஆமாம் சார், என்னதான் பண்ணுறது, வீட்டில் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது, ஒன்றும் முடியல. நாளைக்கு வந்துடுறேன் சார் கண்டிப்பாக. சார் நான் உங்களுக்கு திரும்ப பேசுகிறேன் சார். அப்பா 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 இங்க வாங்க. ஏண்டா பொறுக்கி நாயே, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? சொந்த சித்தப்பாவை கொலை பண்ண பார்த்தது இல்லாம என் தம்பி மேல பழிய போறியா நீ? ஒண்ணலாம் நாயே, பொறுக்கி நாயே, இதெல்லாம் சும்மா விட கூடாது, நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாதுடா. என்னடா என்னடா இங்க பாருங்க பா, இந்த பொறுக்கி நாயே. இவடா இரு இரு இரு, இரு. என்ன அண்ணன் கம்ப்ளைண்ட் வேணானதும் உன் மகன் உத்தமன் ஆயிடுவானா? நீ பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அவனை உள்ள கூட்டிட்டு போற. என்ன பண்ற? பரு பேசாம இரு சொல்லிட்டேன் உன்னை. சீ, நன்றி கெட்டவனே, மனுஷனாடா நீ எல்லாம். கோமதி, என்ன வார்த்தை வார்த்தை அளந்து பேசு. இத பாரு, பேசாத. இப்படி ஒரு ஜென்மத்தை புள்ளையா பெத்ததுக்கு நீ வாயை திறக்க கூடாது. ஏண்டா சொந்த பிள்ளை மாதிரி தானே எங்க அண்ணன் உன்னை வளர்த்தாரு. அந்த மனுஷனை கொலை பண்ண பார்த்ததும் இல்லாம பழிய வேற என் பையன் மேல தூக்கி போடுறியா நீ? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லடா. நீ அடிச்சு போட்டு போன மனுஷன மனிதாய் மனத்தோட கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்த வேண்டாம். என் மையன் இவன் மேல போய் வீணா பழி சுமத்திருக்க. ஏன்னா ஒரு மனுஷனா என்ன உன் இஷ்டத்துக்கு யார வேணா என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டியா? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டியா? ஏன் அப்பாடா அவரு? நான் கேட்பேன். அப்படிலாம் ஒன்னும் விட்டுற மாட்டேன். உன்னை அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், பாத்துக்கோ. ஓ, அப்பா மேல அம்பிட்டு பாசமோ? அம்பிட்டு பாசம் இருக்கிறவ தான் குடும்பத்தையே தலகுனிய வச்சுட்டு விட்டு விட்டு வண்டியா? நான் ஓடி போனது உங்களுக்கு அவமானம்னா உங்க பையன் பண்ணதுக்கெல்லாம் எம்பிட்டு அவமானப்படணும் நீங்க.